அன்பால் கேட்டால் கிடைக்கிறது அந்த காலம், அடித்து கேட்டால் கிடைக்கிறது இந்த காலம். உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுவே, இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்க, கூண்டோட காலி பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. வாடா. கொண்டாமா. என்ன சூர்யா, எப்போ வந்த? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. எங்கன்னா வெளியே கிளம்பிட்ட போல் இருக்கு. ஆமாம் அங்கிள், ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதான் போயிட்டுருக்கேன். அப்படியா? சரிப்பா, இந்த வேலை உனக்கே கிடைக்கட்டும். நான் எல்லாம் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? தேங்க்ஸ் அங்கிள். சீக்கிரம் வாங்க. சூர்யா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. எல்லாம் நசரத்தை பார்க்கறதுக்கு தான். எல்லாம் காரியமாட்டா. எவ்வளவு தூரம் வந்துட்டியா நீ? இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். உன்னை பார்க்கறதுக்கு தான் அவர் வெயிட் பண்றாரு. போய் பேசிட்டு வா. நான் போய் பேசிக்கிறேன். யாராவது வந்தா கொஞ்சம் சிக்னல் கொடுங்கடி. ஓகேப்பா. ஹலோ, என்னாச்சு? ஏங்க நிக்கிறீங்க? வண்டி வேற அடிக்கடி இங்க நிக்குது. அது வண்டி ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். ப்ராப்ளம் வண்டிக்கா இல்ல உங்களுக்கா? ஏன், உனக்கும் தான் ப்ராப்ளம். ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ நான் எதுக்கு நிற்கிறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஏதோ எதிர் வீட்டு பையன் இங்க நிக்கிறீங்களேன்னு வந்தேன், அவ்வளவுதான். ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம். ஹலோ 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 தென் ஹை. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் இல்ல. எனக்கு இன்னும் அந்த வயசு வரல. டைம் ஆச்சுடி, வா போலாம். ஐயோ வரேன்டி. சரி நான் வரேன். ஹே, கை விடுங்க. ஹே, நஸ்ரத், என்னாச்சு? ஏய், என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு?
ஐயோ ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க வாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஐயோ மச்சான் முடியலடா என்னால. ஐயோ ஆமாடா டேய் இவன் ஒரு மீசை வச்ச குழந்தைடா. ஐயோ என்னால டேய் முடியல வானத்தை வாங்காதீங்கடா. ஒரு பொண்ணு மேஜர் ஆனது கூட தெரியாம அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் கூப்பிட்டுருக்கானே. முதல்ல இவன் மேஜர் ஆயிட்டான்னு செக் பண்ணோம். சித்தப்பா இவனை உள்ள கூட்டிட்டு போய். டேய் போடா. ஐயோ முடியல. டேய் மச்சான், அந்த பொண்ணு ஜென்மத்துக்கு இவனை மறக்க மாட்டாடா. எப்ப பார்த்தாலும் இவனே தான் நடிச்சுன்னு இருக்க போறா. பாருடா டேய், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனை சிரிக்கிறான். ஒழுங்கா வேலையை பாருங்கம்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை நேரத்தில் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? இந்தாங்கய்யா. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்யா. சரி, போடா போய் வேலையை பாடுற. சரிங்கய்யா. டேய் சுந்தரபாண்டி நில்லு, இந்தா நானும் வர்றேன். அமீர் வா வா. என்ன சுந்தரபாண்டி, உன் பையன் ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து ஆளையே பார்க்க முடியலன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ கூட தான் உன் பொண்ணு பெரிய மனுஷியான உன்ன வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்ற. ஆமாப்பா, வரப்போற மாப்பிள்ளை நல்ல பையனா அமையணும்ல. அதான் 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பையனை பெத்தவன். அது சரி. வரப்போறவ மகாலட்சுமியவே கொண்டு வந்துருவா. ஆமா ஆமா. உனக்கு என்னப்பா குறைச்சல்? உன் பாடி ஜாலி தான். அப்புறம் டேய் உன் பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? நான் மட்டும் உன் மதமா இருந்தேன்னு வச்சுக்கோ, என் பையனை உன்னை கேட்காமலே உன் பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சிருப்பேன். அடுத்த ஜென்மத்துல நாம 2 பேரும் ஒரே மதத்துல பிறந்து நாம 2 பேரும் சம்மதி ஆயிடுவோம். பண்ணிடுவோம். சரிப்பா. என்ன சூர்யா வேலைக்கு போகல? இல்ல அங்கிள், அந்த வேலை சரியில்லை, அதான் வேற வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த நாட்டில் நல்ல வேலை கிடைக்கிறதும் நல்ல பொண்ணு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் போ. கிடைச்சிரும் அங்கிள். என்ன பொண்ணா? வாப்பா கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். வாப்பா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். வாப்பா. என்னம்மா இப்படியே வா போற? பெரிய மனுஷி ஆயிட்டா எந்த ஆம்பளையும் முழுசா நீ பார்க்க கூடாது. அதே மாதிரி எந்த ஆம்பளையும் உன்னை பார்க்கவும் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், புரியுதா? ஏ பேகம், ஏனுங்க உன் மகளுக்கு அந்த பரதாவை கொண்டு வந்து போட்டு விடு. இதோ வரேங்க. இங்க குடும்ப நானே போட்டுக்கிறேன். போட்டுக்கோமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. பர்தர் நல்லா போட்டுக்கோமா. சரிம்மா, வரேன் பாப்பா. கவனமா போயிட்டு வாமா. மச்சான், எங்கடா உள்ளூர் கேள்விங்க எதுவுமே ஆளை காணோம். ஒருவேளை எல்லாம் வயசுக்கு வந்துச்சுங்களா? அதானே வெளியூர் கிழமை இவனே வந்துட்டான். எங்க மச்சான் ஒரு ஃபிகரை காணோம்? ஆல் குவீன்ஸ் கம்மிங் டா. டேய் என்னடா இது, லோக்கல் ஃபிகர்களுக்கு மத்தியில ஏதோ துபாய் பொண்ணு ஒண்ணு வருது. யார் அது? பாய் பொண்ணு இல்லடா, நம்ம பாய் பொண்ணு நஸ்ரத். நீ கொஞ்சம் வாயை பொத்து. ஏய் சி, வாய் மூடுங்கடி. டேய் மச்சான் மச்சான், நசரத்து போற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. டேய் கிண்டலா ஓட்ட. சரி ஹாஸ்பிடல் வேணாம், வெறும் மாத்திரை வாங்கி கொடுத்தா போதுங்கிறியா? ஓகே 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 விடு, டென்ஷன் ஆகாத. உன்னுடைய ஃபீலிங் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. நீ நசரத்தோட முகத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே. மச்சான் நான் சொன்னேன்னு சொல்லி பாய் கிட்ட நசரத்து போட்டாவை வாங்கிட்டு வந்து அவன் மூஞ்சில காட்டுறான். ஐடியா போடுறானா?